ஐயா, ஐயா வணக்கம். உங்க பேர் என்ன? நாகராஜுங்க. நீங்க எத்தனை தொண்டாமுத்தூருக்கு அடுத்தது புத்தூருங்க. நீங்க எத்தனை எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? 12 வருஷமும் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க? இப்போ வாழை போட்டிருக்கிறேங்க. அடுத்தது வந்து எல்லாம் வாழை அழிஞ்சதை நாங்கள் வந்து வெங்காயம் போடுவோம், மஞ்சள் போடுவோம், கத்திரிக்காய் போடுவோம். அதோட சரிங்க. வேறு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனைங்க என்னென்னா பன்னி தொல்லைங்க. அது விட்டால் களக்கொல்லி மருந்து அடிச்சிட்ருக்குறோங்க. அது வேண்டான்னு சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம். இயற்கையாக வெள்ளாமை பண்ணுறோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். இயற்கை வேளாண்மை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. எங்கள் ஆட்டை இருந்து நாங்கள் வந்து அதில் ஆட்டாம்புழக்க, சாணி, மாட்டு சாணி, சாணம் இது மட்டும் பண்ணி நாங்கள் பண்ணுறோங்க ஐயா. நிறைய ஃபுல்லாக பூச்சி போட்டுருக்கோம். பூச்சிகள் வந்து சில நேரத்தில் வருங்க. இப்போ வெயில் காலம் அது வராது. வெயில் காலம் தீர்ந்தால் அது வருங்க. பனி காலத்துலேயும் மற்ற காலத்துலேயும் வருங்க. அப்போ அந்த வெள்ளாமை வந்து நாங்கள் அது ஒரு 10 கூடைக்கு 5 கூடை வெள்ளாமை வரும். அந்த 5 கூடை உண்டானது எங்களுக்கு. இதில் நாங்கள் கூலிக்காரருக்கு சம்பளம் கொடுக்கணும். நாங்களும் எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதுக்கு உண்டானது நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணுங்க ஐயா. சரி, வருங்காலத்தில் இந்த மாதிரி விவசாயம் பண்ண நல்லா இருக்குமா, இல்லை புதுமையான விவசாயம்? இல்லை, இதுதான் நல்லது. இயற்கை வெள்ளாமை தான் நல்லது. யாருக்கும் எந்த நோய் நொடி வராமல் இயற்கையாக வர்றது. இப்போ நிறைய பேர் இயற்கை வேளாண்மை பண்ண மாட்டாங்கல்ல. பண்ணலைன்னா அவங்கள நம்ம தான் திருத்தணும். அதாவது இயற்கை வேளாண் பண்ணங்கன்னு நம்ம தான் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறோங்க. வாழை வந்து நாங்கள் போட்டிருக்குறோம் அப்படின்னா பாருங்கள், சாமி மாலையை போட்டிருக்குறாங்க. அவங்களுக்கு ஆகலாம், ஒரு கோயிலுக்கு ஆகலாம், மற்றது ஒரு கல்யாண காட்சிக்கு ஆகலாம், மற்றது ஒரு நல்லது கட்டத்துக்கு ஆகலாம். அதனால் நாங்கள் வாழை போட்டால் மற்ற வெள்ளாமை முடிச்சதுக்கு அடுத்தது போட்டிருக்கிறதுனால அதை நிற்கிது. இது அழிச்சதுக்கப்புறம் நாங்கள் வேறு வெள்ளாமை போடலாம். அது எந்த வெள்ளாமைன்னு சொல்ல முடியாதுங்க. எங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து பாதிப்பு தான் கட்டுப்படி ஆகலை. அதுக்கு நீங்கள் தான் பார்த்து ஏற்பாடு பண்ணணும். சரி, நீங்கள் பண்ணுறது இப்போ இயற்கை வேளாண்மை எல்லாமே பண்ணுங்க. இப்போ பூச்சி அடிக்குதுன்னா இப்போது நீங்கள் இயற்கை வேளாண்மை ஸ்டார்ட் பண்ணலாம். மருந்து வந்துங்க, அது வந்து இவ்வளோ அவுன்ஸுன்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது. அதாவது 100 மில்லிங்கிறது 50 மில்லி அடித்தா அந்த பூச்சிகள் சாகு. 100 மில்லி அடித்தா எல்லாமே செத்து போகும். அதாவது எல்லாமே சேர்ந்து செத்து போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோங்க. இப்போ வருங்காலத்தில் விவசாயத்தை மேம்படுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மேம்படுன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, பின்னால் வந்து எல்லாத்துக்கும் நல்லது. விவசாயம் பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ நிறைய பேர் பண்ண மாட்டுறாங்களா? அதுலேருந்து பண்ணலைன்னா அவங்கள வந்து நம்ம தான் தூண்டணுங்க. அதில் இருந்தவங்களையும் வெளியே போனவங்களையும் உள்ளே இழுக்கணும். வாங்க பண்ணலாம், அதாவது வேண்டாம், மற்ற வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், இந்த வெள்ளாமைக்கே வாங்க, இதுக்கே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லணும். அதுதான் நல்லதுங்க. சரி, ஏன்னா யாருக்கும் எந்த துரோகம் பண்ணக்கூடாது. அதாவது வெள்ளாமை நெல் விளைஞ்ச பூமி இப்போ புல் விளைஞ்சிட்ருக்கு. அந்த புல் விளையாமல் மீண்டும் அந்த நெல்லை விளையிட்டு அதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். சரிங்க, இதுதான் நம்மளோட அபிப்பிராயம். ஆனால் ஒன்று, எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டால் தான் ஒரு பொருள் தயாரிக்க முடியும். ஒரு ஆள் தயாரித்து ஒரு பொருள் தயாரிக்க முடியாது. அதாவது பல பேர் சேர்ந்து அந்த பொருளை தயாரிக்க முடியும். இதுதாங்க என்னோட. நன்றிங்க. நன்றி.